காலை வணக்கம் பிள்ளைகளா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தமிழ் வகுப்பில் நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? ஒரு இடத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். அந்த இடம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம தமிழர்களினுடைய சிற்பக்கலை பாரம்பரியத்தை உலகறிய செய்த இடம்தான் அது. சுற்றி பார்க்கறதுனா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா? இதோ இந்த சிறுமியை பாருங்களேன். இந்த சிறுமியோட பெயர் கயலினி. இவள் தன்னுடைய விடுமுறை நாளான அந்த நாட்களில் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு புறப்படுறா. அவளுடைய அம்மாவோட சேர்ந்து பேருந்தில் ஏறி உட்காந்து புறப்படுறா. நீங்கள் கூட விடுமுறை நாட்கள்னால் உங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கோ அப்படி இல்லைனா பாட்டி தாத்தா வீட்டுக்கோ நீங்கள் போவீங்க, அப்படி தானே? இவளும் கயலினியும் அதுபோல் பேருந்தில் ஏறி அமர்ந்து அழகாக அம்மா கூட ஏறி உட்காந்துக்கிட்டு ஜன்னலோரமாக இருக்கையில் உட்காந்துக்கிட்டு அழகாக பாட்டு பாடுறா. அவளுடைய பாட்டி தொலைபேசியில் ஒரு பாடல் ஒன்று, நாட்டுப்புற பாடல் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த பாடலை தான் பாடுறா. என்ன பாடல் தெரியுமா? அரசட்டம் 100 பண்ணி 56 ரயில் வண்டி, கங்கை கொண்டான் மண்ணெடுத்து கிண்ணுது பார் ரயில் வண்டி. இந்த பாடல் அருமையாக இருக்குது இல்லையா? இந்த பாடலையே வாயில் முணுமுணுத்தபடியே அவள் பேருந்தில் பயணம் செய்கிறா. அவளுடைய நினைவு எல்லாம் அவளுடைய பாட்டி சொன்ன அந்த பாடல்லையும் பாட்டி சொன்ன விஷயத்துலையும் தான் இருக்குது. பேருந்தை விட்டு இறங்கினவுடனே பாட்டி அவளுக்காக காத்துக்கிட்டு நிற்கிறாங்க. உடனே இறங்கின உடனே கயலினி என்ன பண்ணுறா? அவளுடைய பாட்டிக்கிட்ட போய், பாட்டி எனக்கு நீங்கள் ஒரு தொலைபேசியில் ஒரு நாட்டுப்புற பாடல் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா? அந்த நாட்டுப்புற பாடலை தான் நான் பாடிக்கிட்டே பேருந்தில் பயணம் செஞ்சு வந்தேன். இந்த நாட்டுப்புற பாடலில் இருக்கக்கூடிய கங்கை கொண்டான் மண்ணெடுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? அப்படின்னா யார் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் உற்சாகமாக கேட்குறா. ஓ அதுவா, சோழர்கள் அந்த காலத்தில் சோழர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அந்த சோழர்களில் முக்கியமான சோழராக இருந்தவர் தான் முதலாம் ராஜேந்திர சோழன். இவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வடநாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள்ட்ட போர் செய்து, எதிரிகள் அனைவரையும் போர் செய்து அங்கே இருக்கவங்களுடைய வெற்றி பெற்று, அங்கே கங்கை நதி ஓடுது இல்லையா, அங்கேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்தார். அதோட அடையாளமாக தான், அவருடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக தான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரையே, அதாவது ஒரு பெரிய நகரத்தையே, புதிய நகரத்தையே உருவாக்குனாங்க. அதுதான் இப்போ நீ வந்திருக்க இல்லையா, இந்த நகரம், பாட்டி வந்திருக்கக்கூடிய இந்த நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நகரம் எங்கே தெரியுமா அமைஞ்சிருக்கு? இப்போவும் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம், அதாவது ஜெயங்கொண்டம்னு சொல்லக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த இடத்துக்கு தான் கயலினி கூட அவளுடைய பாட்டியை பார்க்குறதுக்கு வந்திருக்கா. அவளுடைய பாட்டி ஊரே கங்கை கொண்ட சோழபுரம் தான். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் பாட்டி என்ன சொல்லிடுறாங்க, முன்னாடியே நான் பல இடங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொலைபேசியில் சொல்கிறாங்க. அந்த உற்சாகத்திலேயே பாட்டி கூட சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு கயலினி போகிறா. கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சிறப்பை பாட்டி கயலினிகிட்ட சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இந்த கங்கை கொண்டம் சோழபுரம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் தமிழ் இலக்கியங்களில் கூட பார்த்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒட்டக்கூத்தர் என்ற புலவர் கூட சொல்லியிருக்காரு. கங்கா நதியும் கடாரமும் கைகொண்டு கங்காக புரிபரந்த கற்பம் என்று குறிப்பிட்டிருக்கார். இதுலேருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை அந்த காலத்துலேருந்தே பெரிய அளவில் போற்றியிருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை கங்காபுரம், கங்காபுரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதனுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடியது தான் நம்முடைய இந்த பாடப்பகுதி. இந்த பாடப்பகுதி ஒரு கதை பகுதியாக அமைஞ்சிருக்கு. இந்த கதையில் வரக்கூடியது யார்? கயலினி இல்லையா? கயலினி தன்னுடைய எங்கே போகிறா? பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. சரி, பாட்டி எங்கே சுற்றி காமிக்கிறேன்னு சொன்னாங்க? இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி காமிக்கிறேன், அதுவும் முக்கியமாக இந்த கோயில் பகுதியை சுற்றி பார்க்குறேன்னு சொன்னாங்க இல்லையா? அங்கேயும் அழைச்சிட்டு போகிறாங்க. அன்றைக்கி அழைச்சிட்டு போகும்பொழுது முதல்ல அவங்க எங்கே அழைச்சிட்டு போகிறாங்கன்னா
சோழகங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி பகுதிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. பாட்டி சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க, சோழகங்கத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனால் பொன்னேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரி பகுதியினுடைய முன் பகுதியில் வந்து ஒரு பலகையில் எழுதப்பட்டிருக்கு பொன்னேரின்னு. இதை பார்த்த கைலினி, பாட்டி நீங்கள் இதை வந்து சோழகங்கம் அப்படின்னு தானே நீங்கள் குறிப்பிட்டீங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இது வந்து அந்த காலத்தில் கங்கை பேரேரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு, அதை தான் இன்றைக்கி பொன்னேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஏரி பகுதியிலேருந்து தான் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு இன்றைக்கும் நீர்ப்பாசன வசதி வந்து கிடைக்குது. உழவு தொழில் அந்த காலத்துலேருந்து இன்னைய வரைக்குமே தழைத்தோங்கினத்துக்கு இந்த பொன்னேரி மிகச்சிறந்த ஒரு இடமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மலைகளும் குன்றுகளும் இல்லாத ஒரு சமவெளியிலேருந்து இந்த அளவுக்கு பெரிய ஏரியை கட்டுறது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சாத்தியமே இல்லாத விஷயம். அதை வந்து பார்த்திங்கன்னா 16 கல் தொலைவு வரைக்கும் வந்து வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய்களை வெட்டி தண்ணீரை வந்து ஏரி பகுதிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு பெருசாக ஏரியை கட்டுறதுக்கு, ஏன்னா இங்கே வந்து மழை கிடையாது, எந்த ஒரு குன்றுகளோ அருவியோ அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் அந்த ஏரி பகுதியை வந்து அமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய அளவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுவர்களை கட்டியிருக்காங்க. அதுவும் 16 கல் தொலைவு வரைக்கும் அது மாதிரி அந்த சுவர் பகுதியை வந்து எழுப்பியிருக்காங்க. பள்ளத்தாக்குலேருந்து அப்படியே தண்ணி வந்து ஏரி பகுதியில் வந்து நிரம்புற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கல்லுனா மைல் கணக்கு தான் வந்து கல்லுன்னு சொல்லுவாங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி 1 மைல் 2 மைல் அப்படிங்கிறதும் ஒரு நீளத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோல் தான். அப்போ அந்த 1 மைல் தூரம் அப்படிங்கிற மாதிரி 16 மைல் தூரம், 16 கல் தூரத்துக்கு வந்து இந்த மாதிரி சுவர்களை வந்து எழுப்பி பள்ளத்தாக்குலேருந்து மேட்டுக்கு வந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து பெரிய ஏரியை வந்து பாசனத்துக்காக கொண்டு வந்திருக்காரு ராஜேந்திர சோழன். இந்த ராஜேந்திர சோழன் கட்டிய இந்த பொன்னேரி பகுதியை வந்து, அதாவது கங்கை பேரேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அப்படியே பேசிக்கிட்டே 2 பேரும் வராங்க. அது பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்த்த உடனே கைலினி சொல்கிறா, பாட்டி இது வந்து தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டின அதே மாதிரியே இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அங்கே ஆமாம், அந்த காலத்தில் இருந்த ராஜராஜ சோழன் அவர்களுடைய பையன்தான் ராஜேந்திர சோழன் அவர்களும். இந்த ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அது போல தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் இருக்கும். ஆனால் அதை விட உயரம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டி விளக்கிட்டே இருக்கும் பொழுதே கோயிலுடைய விமானத்தை பார்த்துட்றா. இதுதான் விமானம்னு சொல்லக்கூடியது. இந்த விமானம் பகுதியை வந்து கையலிடியும் பார்த்துட்டு, அது என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அதுதான் விமானம். அதாவது அந்த பகுதியை வந்து விமானம்னு சொல்லுவோம். அந்த விமான கல் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது வந்து ஒரே கல்லில், ஒரு மிகப்பெரிய வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரே கல்லில் ஆனது தான் அது. அது பார்த்திங்கன்னா அதனுடைய குறுக்களவு பார்த்திங்கன்னா 34 அடி குறுக்களவு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரே கல்லில் அமைக்கப்பட்ட விமானம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டே ஆச்சரியத்திலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ மிகப்பெரிய நந்தி சிலையை பார்க்குறா கைலினி. பாட்டி இது வந்து கல்லாலேயே செதுக்கப்பட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டே போய் நந்தி சிலை பக்கத்தில் போகிறா. இல்லை, இந்த நந்தி சிலை வந்து செங்கலால் கட்டப்பட்டதுன்னு சொல்லி பாட்டி வந்து சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறா. அந்த கோயிலினுடைய வாயில் பகுதி வந்து ரொம்ப உயரமாக இருக்குது. என்ன பாட்டி இவ்வளோ உயரமாக இருக்குது, கோயில்னால் கீழ்மட்டத்தில் தானே இருக்கும் படிக்கட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இந்த கோயிலின் பார்த்தீங்கன்னா மற்ற கோயில்களினுடைய வாயில்களை காட்டிலும் தரை மட்டத்திலேருந்து 20 அடி உயரத்தில் இருக்கிறது தான் இதனுடைய சிறப்பே. பார்த்தீங்கன்னா அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எவ்வளோ அடி உயரம்? 20 அடி உயரத்தில் இருக்குமா. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கடல்கோள் அப்படி இல்லைன்னா வெள்ளம்
வெள்ளம்னா என்னது, மழையால் வெள்ளப்பெருக்கு வருது இல்லையா? இப்போ கூட நம்ம சமீபத்தில் நிறைய இடங்களில் மழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுபோல் வெள்ளப்பெருக்கு மக்கள் வாழ முடியாத சூழ்நிலையில் அந்த காலத்துலலாம் எங்கே வந்து தங்குவாங்கன்னா, உயரமாக இருக்கக்கூடிய கோயில் பகுதியில் தான் வந்து தங்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த கோயில் பகுதி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமட்டத்திலேருந்தே ஹைட்டாக இருக்குது. அப்போ அந்த காலத்துலலாம் எவ்வளோ ஹைட்டான கோயிலாக இருந்திருக்கும், ரொம்ப உயரமாக கட்டியிருந்திருப்பாங்க இல்லையா? இதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு மலையோ குன்றுகளோ இல்லை. அப்படிப்பட்ட இடத்துலையே இவ்வளோ பெரிய 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 பாறாங்கற்களை எடுத்துகிட்டு வந்து கோயில்களை கட்டுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? இதை கட்டியிருக்கக்கூடிய அரசர் மிகச்சிறந்த திறமைசாலிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்ல. சரி, கைலினி என்ன பண்ணுறா, அந்த கோயிலினுடைய படிக்கட்டில் ஒன்று ஏறி போகிறா. படிக்கட்டில் ஏறி போனோடனே அந்த முகப்பு அந்த சைடில் பார்த்திங்கன்னா 2 பக்கத்துலேயும் வாயிற் காவலர் சிலைகள் வந்து இருக்குது. இதை பார்த்த உடனே கைலினிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கே சிரிப்பாக இருக்குது, காலை தூக்கிட்டு இப்படி நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அது மட்டும் இல்லாமல் தூண்களில் கோயில்களில் பல இடங்கள்லையும் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்குறா. அந்த சிற்பங்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது அவளுக்கு. அந்த பக்கமாக இருக்கக்கூடிய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நுழைவாயில் பக்கத்தில் பாட்டி வந்து அவளை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 2 பக்கங்களிலும் நுழைவாயிலினுடைய 2 பக்கங்களில் கலைச்செல்வி மற்றும் சண்டிகேஸ்வர அனுகிரகமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான சிற்பங்கள் வந்து அங்கே இருக்குது. இது வந்து மிகப்பெரிய புகழ் பெற்றதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலினுடைய சிறப்பை வந்து பாட்டி வந்து கையலினிக்கு எடுத்து சொல்கிறாங்க. அந்த சிற்பம் எல்லாத்தையும் ஊற்று பார்க்கும்போது கையலினிக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படியே பார்த்துக்கிட்டே கையலினி என்ன பண்ணுறா, கோயிலை சுற்றி வலம் வந்துக்கிட்டே இருக்கா. சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள், இது போல் இருக்கக்கூடிய கல் படுகைகள் எல்லா இடத்துலையுமே அவள் சுற்றி சுற்றி வரா. அப்போது கைலினி தூரத்தில் சிங்க முக வடிவத்தில் மிகப்பெரிய இந்த உருவம் இருக்கிறத பார்க்குறா. இதை பார்த்தோன்னே பாட்டி இங்கே பாருங்களேன், அதனுடைய வயிற்று பகுதியில் ஒரு வாயில் பகுதி இருக்குது பாருங்களேன், கேட் போட்டு அதை மூடி இருக்காங்க. ஏன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இது ஒரு சிங்கமுக கிணறு அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட கைலினிக்கு ஆச்சரியமாக போயிடுது. எனது சிங்கத்தினுடைய வயிற்றுக்குள்ளே கிணறு இருக்குதா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 கன்னத்துலேயும் கைகளை எடுத்து வச்சபடி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு அங்கேயே பார்த்துக்கிட்டே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. இதனால தான் நம்மளுடைய கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சிற்ப கலை அழகும் பொலிவையும் கருத்தில் கொண்டு தான் யுனெஸ்கோ நிறுவனம் வந்து உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கைலினிக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் வியப்பாகவும் இருக்குது. அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு மனசே இல்லாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்து அவள் வீட்டுக்கு கிளம்புறா. இதெல்லாம் பார்க்கும் பொழுதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா? இந்த வருடம் உங்களுக்கும் நேரங்கள் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் இது போன்ற கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற இடங்களுக்கு போய் சுற்றி பாருங்கள். அந்த கோயில் பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்கள், சரிங்களா? சரி, இந்த பாடத்தினுடைய இது ஒரு துணைப்பாட பகுதின்னு சொன்னேன். இந்த துணைப்பாட பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் நேரடி காணொளி வகுப்பில் இந்த பாடத்தினுடைய வினாவிடை தொகுப்புகளையும் இந்த பாடத்தை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? மீண்டும் நேரடி காணொளி வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.